ஆமாம்மா, உட்காரு. வா. என்னங்க என்னங்க, நம்ம அருணை கல்யாணம் பண்ணிக்க போற கல்பனாங்க, நம்ம மருமக. இவகிட்ட தானே அன்னைக்கு கல்யாணத்தை பத்தி பேசுனீங்க. ஏதாவது பேசுங்க, பேசுங்க. கல்பனா, பேச்சு கொடு. மாமா, கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும் மாமா. என்னாச்சுங்க? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மாமா, என்னங்க சொல்லுங்க. மாமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. உங்களாலதான் எங்க கல்யாணம் நின்னு போச்சுன்னு நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. என் கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு நினைச்சு நான் கவலையே படல மாமா. உங்களுக்கு இப்படி ஆனதுதான் மாமா என்னால தாங்கவே முடியல. நீங்க மீண்டு வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் மாமா. எங்க வீட்டுக்கு வர அன்னைக்கே என் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு அத்தா சொன்னாங்க மாமா. உங்க கண் முன்னாடியே என் கல்யாணம் நடக்க போகுது மாமா. நீங்க அழாதீங்க மாமா. நீங்க எதையும் நினைக்காதீங்க. கல்பனா, நல்ல வேளைமா நீ ஞாபகப்படுத்திட்ட. எந்திரி. இரு. சீதா அண்ணி, பீரோ லாக்கர்ல தாலி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. போ. அக்கா, என்ன பண்ண போற நீ? இந்த பாரு, கல்யாணங்கிறது விளையாட்டு விஷயம் இல்ல. எதுவா இருந்தாலும் நிதானமா பொறுமையா பேசிக்கலாம். டேய், நீ சும்மாருடா. சீதா, போய் எடுத்துட்டு வா. அம்மா, என்னம்மா, எதுக்குமா அவசரப்படுறீங்க இப்போ? அப்பா எந்த நிலைமையில இருக்காருன்னு பாத்தீங்கல்ல? அம்மா, சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. இப்ப போயிட்டு ஏமா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? டேய், அப்பா வீட்டுக்கு வந்த உடனே கல்யாணம்னு நான் ஏற்கனவே சொன்னேனேடா. ஆமாண்டா, அதை இனிமேல் தள்ளி போட வேணாம். கல்யாணத்தை இப்பவே முடிச்சிடலாம். ஏய் வித்யா, அமைதியா இருக்கியா? அம்மா, என்னம்மா, அப்பாவுக்கு முழுசா நிறைவு திரும்பட்டும். எனக்கு கல்யாணம் நடக்குதுங்கிறத அவருக்கு தெரியணும். அவரு மனசார என்ன ஆசீர்வாதம் பண்ணணுமா? அந்த நிலைமை வர வரைக்கும் எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம். நீங்க இத பத்தி தயவு செஞ்சு பேசாதீங்க. சுதா, நீ வா, அப்பாவோட ரூம் போய் ரெடி பண்ணணும். டேய் அருண், டேய் இருடா. கல்பனா, கவலைப்படாத, எல்லாம் அம்மா பாத்துப்பாங்க.